மேல் ப்ரிவிலேஜ். இந்த டேர்ம் வந்து சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும்னா, நம்ம சொசைட்டியில் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற இல்லை கிடைக்கவே கிடைக்காத பல விஷயங்கள் ஆண்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கேஷுவலாக கிடைச்சிடும், ஜஸ்ட் பிகாஸ் ஹீஸ் அ மேல் அப்படின்றதுனால. அதை தான் வந்து மேல் ப்ரிவிலேஜ்னு டிஃபைன் பண்ணுவோம். மேல் ப்ரிவிலேஜ் இதுக்கு ஜென்ரலாக வழக்கமாக நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை, எப்போ வேணாலும் வெளியில் போயிட்டு வந்துக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த டைமுக்குள்ளே வந்து திருப்பி வந்துடணும், அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி வந்து வழக்கமாக கொடுக்குற சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் மேல் ப்ரிவிலேஜ்குள்ளே வருமானு யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ரொம்ப இன்டர்னலைஸ்டாக நம்ம சொசைட்டிக்குள்ளே கேஷுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஹைரார்கிக்கலாக லிஸ்ட் அவுட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெருமை பேசிக்கிற விஷயமா, க்ளோரிஃபை பண்ணுற விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெருமை பேசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. பட் வந்து அதை க்ளோரிஃபை பண்ணி சொல்லிப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா வந்து இந்த குக்கிங். இப்போ வந்து எனக்கு வந்து குக்கிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், உன்னை கட்டிக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு குக்கிங்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு ஸ்கில், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அதுவே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கான ஒரு பெருமை, அதை நான் க்ளோரிஃபை பண்ணி ஒரு கிரெடிட் நான் எடுத்துக்கிடுவேன். அது ஒரு வேளை எனக்கு குக்கிங் தெரியலைன்னா கூட பரவாயில்லடா, உன்னை கட்டிக்க போகிற வந்து உனக்கு சமைச்சு கொடுத்துருவா அப்படின்வாங்க. எங்கள் அப்பா கூட ரீசெண்டாக என் பையன் ரொம்ப நாளாக வெளியூர்லேயே போய் தங்கி தனியாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவாச்சும் வீட்டு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுவோம் அப்படின்னாரு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு இருந்துச்சு. மேல் ப்ரிவிலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணமான சில ஆண்கள்லாம் இதை வந்து வழக்கமாக சொல்லிப்பாங்க. என்னன்னா வந்து கல்யாணத்தில் வந்து நான் வரதட்சணையே வாங்கலை, டௌரியே வாங்கலை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதை பெருமையாக சொல்லிப்பாங்க. நான் பார்த்தீங்களா எவ்வளோ முற்போக்கான ஆள் பார்த்தீங்களா, நான் வந்து டௌரியே வாங்காமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கிரெடிட் தருவாங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அவார்டு கொடுக்கணுமா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என் ஒய்ஃப் வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. அதனால வந்து நான் வந்து ஒரு முற்போக்கான ஆள், நான் வந்துட்டு ஒரு ப்ராக்ரெசிவான ஆள், நான் பார்த்தீங்களா எப்படி வந்து அலோவ் பண்ணிட்டேன், அவங்கள அலோவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி சொல்லிப்பாங்க. மேல் ப்ரிவிலேஜ். அடுத்தது ஐ எம் எ ஃபெமினிஸ்ட். நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறையா பேரை பார்க்கலாம் இந்த கேட்டகரியில். என்னன்னா, நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, நான் வந்து விமன் ரைட்ஸ்க்காக பேசுவேன், நான் வந்து விமன் எம்பவர்மெண்ட்காக பேசுவேன், நான் மற்ற ஆண்கள் மாதிரி கிடையாது, நான் வந்து பெரும் புடுங்கியாக்கும், என்னை நீங்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும், ஏன்னா நான் வந்து டிப்பிக்கலாக இருக்கிற மென் மாதிரி கிடையாது, நான் அப்படி வந்து ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்க மாட்டேன், நான் வந்து கொஞ்சம் ப்ராக்ரெசிவான ஆளாக்கும், நான் வந்து விமன் ரைட்ஸ் விமன் எம்பவர்மெண்ட்லாம் பேசுவேன், அதனால் நீங்களாம் வந்து என்னை வந்து இப்போ வாங்க நீங்கள் ஏதாவது தூக்கி கொண்டாடுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை உள்ளவனுக்கு சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் பண்ண வேண்டிய விஷயம்தான் இந்த மாதிரி வந்து ரைட்ஸ்க்காக பேசுறதெல்லாம். ஒரு ஆணா வந்துட்டு விமன் ரைட்ஸ் எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த அப்ரஸார் சைடு இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அப்ரஸார் சைடில் இருக்கவங்க இந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட ரைட்ஸ்க்காக பேசும்போதெல்லாம் இந்த ஒரு டேக்லைன் வரும். நான் ஒரு ஐயர் இருந்தாலும் நான் வந்துட்டு முற்போக்குவாதி, நான் வந்து பகுத்தறிவாதி ஆக்கும் அப்படின்னு வந்து பெருமை பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நீங்கள் வந்து அப்ரஸார் சைடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை வச்சு நீங்கள் அப்ரஸ்டுக்கு தான் பேசணுமே தவிர அந்த ப்ரிவிலேஜை வச்சு நீங்கள் பெருமை தெரிவிக்கவோ ஒரு கிரெடிட் தெரிவிக்கவோ நினைக்கவே கூடாது. மேல் ப்ரிவிலேஜ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்கப் ஆகி சுற்றுற கேட்டகரி இவனுங்கெல்லாம் என்னன்னா, விட்டுட்டு போன எக்ஸை வச்சு இவனுங்களே பெருமை பேசி ஒரு கிரெடிட் கொடுத்துப்பானுங்க இவனுங்களுக்கே. என்னன்னா, இப்போ என் எக்ஸ் விட்டுட்டு போயிட்டா, ஆனால் நான் வந்து அவளை வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணல, போனதுக்கப்புறம் அவள் ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நானும் அதை வச்சு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மீன் கூட பார்த்தேன், என்னன்னா வந்து எக்ஸோட கல்யாணத்துக்கு போனேன், ஆனால் வந்து என்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ஒன்றா எடுத்துக்கிட்டதெல்லாம் நான் நினச்சா வந்து கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு உத்தமர் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறது. இன்னொரு மீன்லாம் பார்த்துருக்கேன், இந்த அன்பேசிவன் டெம்ப்ளேட் வச்சுட்டு வந்திருந்தானுங்க, உங்கள் பொழப்பை கிடைக்க மாட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்றான். எனக்கு புரியலை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விட்டு போயிட்டாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, எக்ஸ் ஆகிட்டாங்கன்னா சரி முடிஞ்சு போச்சு, நான் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து அவங்கள செலக்ஷன் பண்ணுறது ஒரு கேட்டகரி சுற்றிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் நான் அவங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பெருமை பேசிக்கிற கேட்டகரி. மேல் ப்ரிவிலேஜ். அடுத்தது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹைரார்கிக்கலாக இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிட்டே இருக்கும். இதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு
நான் வந்துட்டு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த ரேப் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்கு நிறையா, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் அப்படிலாம் யாரையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவானுங்க. ஆட்டோமால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேல் ப்ரிவிலேஜ் புரியுதா உங்களுக்கு? இந்த மேல் ப்ரிவிலேஜ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னும் இருக்கு. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சதுன்னா சில மீம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த இந்த வேர்ல்டு ஃபுல் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ், ரேப்ஸ் இதெல்லாம் பண்ணுற ஆண்களுக்கு மத்தியில் நான் ஒரு கண்ணை பார்த்து பேசுகிற கை அப்படின்னு போடுவானுங்க. இவன் இப்போ கண்ணை பார்த்து பேசுனதுனால இவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது இவனை வந்து ஒரு மாமனிதனாக வந்துட்டு இவனை வந்து அக்ரெடிஷன் கொடுக்கலாமான்னு எனக்கு நமக்கு தெரியாது. மேல் ப்ரிவிலேஜ் இதுதான் நான் சொல்ல வந்த கடைசியான ரொம்ப முக்கியமான ஒரு மேல் ப்ரிவிலேஜ். என்னன்னா செக்ஸ். ஆமாம், செக்ஸ் இஸ் அ பிக்கஸ்ட் மேல் ப்ரிவிலேஜ்னு நான் சொல்லுவேன். என்னன்னா ஏன் நான் செக்ஸை வந்து ஒரு மேல் ப்ரிவிலேஜாக சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் என்னையும் சேர்த்து எங்களால் இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்த எந்த விதமான ஒரு பாஸ்ட் ட்ராமாவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாமல், எந்த விதமான பயம் எதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக இதை அப்ரோச் பண்ண முடியும். நிறையாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க, எந்த வித தயக்கமும் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே வந்து இதெல்லாம் அட்டைன் பண்ணிடுவாங்க. நிறையாவே வந்து இதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஆன் தி அதர் சைடு இங்கே இருக்கிற 90% மேலே இருக்கிற பெண்களுக்கு இந்த விஷயத்த பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணவே முடியாது. அதுக்கு காரணம் நம்ம சொசைட்டியில் இருக்கிற இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர், இந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற ரேப்ஸு, ஹராஸ்மெண்ட்ஸு, நீ இந்த ட்ரெஸ் போட்டு போனால் இப்படி சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ் போட்டு போனால் அப்படி சொல்லுவாங்கன்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். சொந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு மாமா, சித்தப்பா இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பாக பிஹேவ் பண்ணுறது, விவரம் தெரிகிற வயசுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கும். இங்கே இருக்கிற 90% மேலே இருக்கிற பெண்களுக்கு, 100% கூட சொல்லலாம், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது, 100% இருந்தால் பெண்களுக்கு செக்ஸுன்ற ஒரு விஷயம் நம்மளை மாதிரி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுற ஒரு நிலைமையே கிடையாது. ஸோ செக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ பிக்கஸ்ட் மேல் ப்ரிவிலேஜ்.